Good morning, students. Welcome to again our accountancy class. We are discussing Unit 1 Introduction to Accounting under heading Meaning and Definition of Accounting, Functions of Accounting, Objectives of Accounting, Importance of Accounting. Today we are discussing basic accounting terminologies. என்னென்ன அடிப்படை யுக்திகளை நம்ம அக்கௌண்டன்சியில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. The first heading is transactions. An activity which involve transfer of money or money's worth. Transaction அப்படின்னா என்ன? Transfer of money or money's worth, including goods or services or one person to another persons. Next point, cash transactions. It is a transaction which involves immediate cash receipt or immediate cash payments. These transactions included only cash receipt. Next one, credit transaction. It is a transactions in which cash is not received or paid immediately. பணம் உடனே பே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? Credit transactions. You will understand cash transactions mean immediately paying money. Credit transactions mean not received or paid cash. Next heading, account. It is a basic unit for measurement in accounting. It is used for identifying a person or an item in accounting. அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒருட நேம்லேயோ இல்லை பர்டிகுலர் அக்கௌண்ட்டையோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஆர் அசட் ஆர் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம். த சம்மரி ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்டர் எ ஹெட். நெக்ஸ்ட் ஹெட்டிங், கேபிட்டல். It is the amount invested by the owner or proprietor. Owner or proprietor invested the money. That means capital. Next one, drawings. It is the amount of cash or value of goods, asset, etc. That is mean cash or valuable goods will be taken from business. That means drawings. The Tamil meaning is drawings means எடுப்புகள். பணத்தையோ இல்லை பொருளையோ ஒரு பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா தட் மீன்ஸ் ட்ராயிங்ஸ். வவுச்சர், எனி ரிட்டன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட். பிஸ்னஸ் ரன் ஆகும் போது எழுதியோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் பேசிஸ்லேயோ நம்ம கொடுக்குறோம், தட் மீன்ஸ் வவுச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ பர்ச்சேஸ்டு எனி திங் ஃப்ரம் டெக்ஸ்டைல் ஷாப் ஆர் மெடிக்கல் ஷாப், they given to voucher, that bill. Okay. Next, invoice. It is a statement prepared by a seller of goods to the sent to the buyer. For example, suppose you will buy a bike. Okay. பைக் வாங்கும் போதில் உங்களுக்கு வாங்கும் போது என்ன செய்வாங்க, இவ்வளோ பைக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா உனக்கு போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இவ்வளோ மந்தில் இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் இன்வாய்ஸ். குட்ஸ். இட் இன்க்ளூட் ஆர்டிக்கிள், திங்ஸ் ஆர் கமாடிட்டிஸ் இன் விச் அ பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். குட்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை கொடுக்கலாம் வாங்கலாம். இப்போ எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு வியாபாரம் பண்ண முடியாது இல்லையா. அந்த பொருள் அது என்ன சொல்லலாம், என்ன கமாடிட்டி அப்படிங்கிறது தான் தட் மீன்ஸ் குட்ஸ். Next, purchases. Buying of goods. Purchase means if you want to go any grocery shop, you bought something from that shop. That is goods. The another name of purchases. Next, purchase return or return outwards. Suppose if you want to purchase something in furniture shop, any damage will affect on that furniture. You go and return that product. That is purchase return.
Next, sale, when goods meant for resale are sold. ஃபார் எக்ஸாம்பிள் ஓலோவில் வந்து நீ வந்து என்ன செய்கிற ஒரு பொருளை வந்து விற்கிற இல்லையா, தட் மீன்ஸ் சேல். சேல்ஸ் ரிட்டன், when goods sold are returned by the customer. நீ விற்ற பொருளில் அவங்களுக்கு பிடிக்கல, அகெயின் உனக்கே ரிட்டன் அனுப்புகிறாங்க, எஸ் மீன் சேல்ஸ் ரிட்டன். ஸ்டாக், unsold goods lying in a business. சப்போஸ் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பொருளை வாங்கி விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க, ஆனால் எல்லா பொருளுமே வந்துட்டு விற்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. சம்திங் ஸ்டேட் இன் அவர் கம்பெனி, தட் மீன்ஸ் ஸ்டாக். நெக்ஸ்ட், இன்கம், இட் இஸ் த அமௌண்ட் ரிசீவபிள் ஆர் ரியலைசபிள் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ். இன்கம், இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை விற்றதுக்கு நமக்கு கிடைக்குது இல்லையா, ப்ராஃபிட்னா லாபம் எவ்வளவு, நம்மளுடைய பொருளை வந்து விற்றது ஒரு காஸ்ட்டு, அதில் நமக்கு கிடைச்ச லாபம் இருக்கும் இல்லையா, தட் மீன்ஸ் இன்கம். எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் த அமௌண்ட் இன்கர்ட் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் ஆஃப் குட்ஸ். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா, அதுக்காக சில செலவுகள் பண்ணுவோம் இல்லையா, தட் மீன்ஸ் எக்ஸ்பென்சஸ். Solvency is the capability of a person or an enterprise to pay the debt. சால்வென்சி அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியை வந்து ரன் பண்ண முடியாமல் நம்ம வந்து நஷ்டத்தில் போகும்போது நம்மளுடைய கம்பெனியை விற்போம் இல்லையா, தட் மீன்ஸ் சால்வென்சி. Insolvency is the capability of a person or enterprises to pay the debt. அதாவது கடனை நம்மளால் கொடுக்க முடியாமல் நம்ம கம்பெனியை இழுத்து மூடுறோம்ல, தட் மீன்ஸ் இன்சால்வென்சி. அசட், எனி ஃபிசிக்கல் திங்க். அசட்னா நம்மளால் எதெல்லாம் தொட்டு உணர முடியுதோ, தட் மீன்ஸ் அசட். தமிழில் வந்து சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லயபிலிட்டி அப்படின்னா பொறுப்புகள். இட் ரெஃபர்ஸ் டு த ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு வந்து தெரியாது, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். சப்போஸ் இப்போ நம்ம கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, தட் மீன்ஸ் ஒரு லயபிள். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, திருப்பி வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம், திருப்பி போட்டுக்கிறோம், நம்ம வந்து அந்த கேபிட்டலை ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால தான் அதை வந்து என்ன சொல்கிறோம், லயபிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டெப்டார், எ பர்சன் ஹூ ரிசீவ் எ பெனிஃபிட் வித்தவுட் கிவிங் மணி. டெட்டார் அப்படின்னா பணம் கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, பொருளை வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கு இல்லையா, தட் மீன்ஸ் டெப்டார். கிரெடிட்டார், எ பர்சன் ஹூ கிவ்ஸ் எ பெனிஃபிட் வித்தவுட் ரிசீவிங் மணி. மணி வாங்காமல் நமக்கு என்ன செஞ்சுக்கிறோம், அப்புறமா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தட் மீன் கிரெடிட்டார். டிப்ரிஷியேஷன், இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசட். டிப்ரிஷியேஷன் அப்படின்னா தேய்மானம். இப்போ வந்து ஒரு வண்டி வாங்கும் போது அதனுடைய மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த வண்டியை நம்ம விற்கும் போது அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா, தட் மீன்ஸ் டிப்ரிஷியேஷன். பேட் டெட்ஸ், இட் இஸ் எ லாஸ் டு த பிஸ்னஸ் அரைசிங் அவுட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் டெட்டார். அதாவது நம்ம கடனுக்கு வந்து பொருளை கொடுத்துருப்போம், சிலது வந்து என்ன பண்ணிடுவாங்க, பே பண்ணிடுவாங்க, சிலர்த்தவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா, தட் மீன்ஸ் கன்சிடர் அபவுட் பேட் டெட்ஸ். ஐ திங்க் all of you understand what is the basics accounting terminologies. If you have any doubt means you make a call to me, okay. Today we are discussing only simple topic, basic accounting terminology. You will study clearly the methods, okay students. See you in next class.